அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வெகு நாட்கள் ஆயிடுச்சு ஒரு காணொலி போட்டு, அதனால் இன்றைக்கி நம்ம பதிவு போடுறேன். கூட்டு குடும்பம் தேவையா அல்லது தனி குடித்தனம் தேவையா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப நாள் ஒரு கணக்கு இருந்தது. பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். வாழ்க்கையில் கூட்டு குடும்பத்தை இருந்தால் என்ன நன்மை, கூட்டு குடும்பம் இல்லைன்னா எனக்கு நான் முழு சதவீதம் தனி குடித்தனத்தை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் கூட்டு குடும்பமாக இருந்தால் அதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கனாக்க, முதலில் உங்களுக்கு பெரிய முதலீடு, முக்கியமான முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு மிச்சமாயிடும். நாம் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க இந்த கார்பரேட் கம்பெனிகள். என்னென்ன வகையத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு, ஏன்னா நம்ம தமிழர்கள் கூட்டு குடும்பமாக கூட்டமாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்ததால தான் இன்னைக்கு 5000 ஆண்டுகளை தாண்டி நம்ம இனம் நிற்கிது, இந்த தமிழ் மொழி நிற்கிது, இந்த குடும்பம் நிற்கிது, நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கிது, நம்ம பேர் நிற்கிது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதை உடைக்கிறதுக்கு கார்பரேட் நிறுவனம், யூத இலுமினாட்டி முதல் கொண்டு கார்பரேட் முதலாளிலாம் சொல்கிற மிக்சி கிரைண்டர் விற்கிற, அரிசி பருப்பு விற்கிற எல்லாரும் தான் கார்பரேட் முதலாளி. இப்போ என்ன யார் கவர்மெண்டே ஒரு கார்பரேட் தான் நான் சொல்லுவேன். இந்த கவர்மெண்டே நம்ம ஒன்றா இருக்கக்கூடாதுங்கிறது தெளிவுபடுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன கேட்டிங்கன்னா, ஒரு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நீங்கள் இப்போ ஒரு வீடு 20க்கு 20 ஒரு குடும்பம் இருந்தால் போதும். ஒரு இதாக இப்போது அந்த ஒரு குடும்பங்கிறது சிறிய குடும்பம், 2 பேர் ஒரு குழந்தைங்கள 2 குழந்தைங்க இருந்தால் போதும், 20க்கு 20. ஆனால் இதே 3 பேர் 2 பேர் இருந்தாங்க, 3க்கு 2 அப்படி இருந்தாக்க அதே 20க்கு 20 போதும். இதுவே 4 பேர் இருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 2 குடும்பம் 6 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கிங்க. அப்போ என்னாச்சுன்னா, இப்போ நீங்கள் 30 லட்ச ரூபா போட்டு ஒரு வீட்டை கட்டியிருப்பீங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா, எக்ஸ்ட்ராவாக அதிகப்படியாக மேலே 10 லட்ச ரூபா தான் செலவாகும். ஏன்னா ஒரு மாடி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு மாடி ஏற்றிக்கும். நம்ம கடைகள் போட தேவையில்ல, வேறு இடம் வாங்க தேவையில்லை, சரிதாங்களா? இடமும் வாங்க தேவையில்லை, இடத்த வாங்கி வீடு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இது பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க அந்த ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு அதில் லாபம் கிடையாது, அவங்கள்ட்ட நம்ம தப்பிச்சுக்குவோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு 4 பேருக்கு வேகிறதுன்னு வச்சிங்க, அதுக்கு தேவையான கேஸு, அதுக்கான தேவையான பொருள், அரிசி பருப்பு எல்லாம் போடுறோம். ஒரு 8 பேருக்கு தேவைப்படும் போது என்னாச்சுன்னா, இதை டபுள் மடங்குலாம் ஆகாது, இதுலேருந்து ஒரு 30% தான் சேர்த்து செலவாகும். அது ஏன்னா பாத்திரம் சூடு ஏறதுக்கான செலவுகள் தான் இது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒரு நல்ல திருவிழா வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு குடும்பம் இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணன் போட்டிருந்த உடைய அண்ணன் கொஞ்சம் பெருசானவன்னா அண்ணனுக்கு பத்தாது, அதை தம்பி போடுவான், சித்தப்பா பையன் போடுவான், அதே மாதிரி அக்கா போட்டாக்க தங்கச்சி போடுவாங்க, அது போட்டு அடிச்சுக்கிறதுக்கு. அதன் பிறகு தேவைக்கு மட்டும் எல்லாரும் திருவிழா டைமில் எடுப்பாங்க. அதன் பிறகு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இது ஒரு தேவை. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நமக்கு சேவிங்ஸ் ஆகுது. மிக முக்கியமாக மருத்துவ செலவு குறையுது, குடும்பத்தை பார்த்துக்கிற செலவு. இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா 4 பேர் இருந்தால், ஒரு குடும்ப வீடு இருந்தால் வீட்டை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், ஒரு வாட்ச்மேனை போடுறோம். இன்னைக்கு பெரிய வீடாக இருக்கா, டவுன் சிட்டிக்குள்ள ஒரு வாட்ச்மேனை போடுறாங்க. 4 நடுத்தர குடும்பம் தேவையில்லை, ஆனாலும் வீட்டுக்குன்னு ஒரு ஆள் வேணும். ஆனால் இப்போ ஒரு 8 குடும்பம், ஒரு 6 குடும்பம் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு 2 பேர் இருந்தால் போதும் பார்த்துக்கிறது. மீதி எல்லாரும் வெளியில் போய் சம்பாதிக்கலாம், எல்லாரும் வரலாம். ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லைன்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் மனசு கஷ்டமாக இருந்தால் இவங்க இல்லைன்னா அவங்க. பெரியப்பா என்ன பண்ணுவார், தான் பையனை அடிச்சிருவார், தப்பு பண்ணுறான்னு அடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, கோவப்படும். அப்போ என்ன பண்ண, சித்தப்பா என்ன பண்ணாரு, நீ வாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அதே வீடு தான், அதே ரூம் தான் பக்கத்தில், அவங்க ரூமில் நீ வாசாமி நான் பார்த்துக்கலாம், ஏன்னா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரும். அதே மாதிரி தம்பிக்காரன் போய் அப்போ தன் மகன் அடிச்சான்னு வச்சுக்கோங்க, பெரியப்பா தான் முதல்ல வருவார், எப்படா பிள்ளைய அடிப்பேன், என் பிள்ளை எப்படா கை வைப்போமா. இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, நமக்கு அப்பா இருக்காரு, நமக்கு சப்போர்ட்டுக்கு பெரியப்பா இருக்கிறாரு, நமக்கு சப்போர்ட்டுக்கு பெரியம்மா இருக்கிறாங்க, நமக்கு அக்கா இருக்கிறாங்க, இந்த அக்கா இருக்கிறாங்கன்னு ஒரு கூட்டு குடும்பம், ஒரு செயின் தொடர்பு, இதுதாங்க வாழ்க்கையில் மிக முக்கியம். அதே மாதிரி சொந்தத்தில் பொண்ணு கட்டுற மாதிரி நீங்கள் என்ன உறவுக்கு போனாலும் கிடையாதுங்க. இப்போ எல்லாம் என்ன சொன்னால், சொந்தம் கட்டாத எவன்டா சீரியலை பார்த்து சினிமா பார்த்து பேசுகிற பரதேசி பேச சொல்கிறேன். சொந்தத்தில் ஏன் பொண்ணு எடுக்கக்கூடாது, பொண்ணு கொடுக்கக்கூடாது, நோய் வரும். சரி மகிழ்ச்சி, நோயெல்லாம் இப்போ அதிகமாக இருக்கா, இதுக்கு முன்னாடி இருக்கா? முன்ன சொந்தத்தில் ஒரே ரத்தத்துக்குள்ளே பொண்ணு கொடுக்கும்போது, பொண்ணு எடுக்கும்போது இருந்த நோயை விட இப்போ அதிகமாக இருக்கா நோய்கள்? அப்போ அதிகமாக இருக்கா? கணக்கெடுங்க பார்ப்போம். இப்போ தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா மரபணுன்னு ஒன்று இருக்குது, நல்லா தெரியும். அந்த மரபணு தான் சாதின்னு கொண்டு போனாங்க கார்பரேட்காரன், சாதின்னு கொண்டு பிரிச்சுட்டான். இந்த மரபணு ரத்தம் எப்படி ஏ பாசிட்டிவ் ரத்தம், பி பாசிட்டிவ் ரத்தம்னு சொல்லுவோம், அது மாதிரி அந்தந்த மரபணு அந்த காலத்தில் நம்ம ஆய்வு செய்து முன்னோர்கள் அந்த மரபணுவை தான் பிரிச்சாங்க, சாதியெல்லாம் பிரிக்க கிடையாது. அவன் வேலை செய்வான். இந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பகுதியில் வாழ்வாங்க. சென்னை சிட்டியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அது ஏசியிலேயே இருந்திருக்கான், அந்த காற்றுல இருந்திருக்கும். அந்த இடத்துக்கும் கிராமத்துக்கு நிறைய வித்தியாசம் வரும். அந்த பொண்ணு இங்கே சரியாகிறதுக்கு 4-5 ஆண்டுகள் கூட ஆகும். ஏன்னா ஒருவேளை ஆகாமல் கூட போகும். ஏன்னா அது சின்ன வயசுலேயே அது எதிர்ப்பு சக்தியோட கிராமத்தில் ஒரு வெயிலில் வயல்வெளியில் இருக்கிற உடம்புக்கும் நகரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஏசி ரூமுக்குள்ளே ஒரு சின்ன ரூமுக்குள்ளே இருக்கிற உடல் வளர்ச்சியுடைய இதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அதுக்காக தான் அதை தான் வச்சு சொல்கிறது. அதேமாரி சாதி வேறு, அதெல்லாம் சாதி எண்ணங்கள் கிடையாது, மரபணு ஒரே இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னாலும் ஒன்று, இந்த மரபணு அதேமாரி தான் ஒத்து வரும்.
அதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. நீ கார்பரேட் பாருங்க, எங்கள் குழந்தையில எங்கள்கிட்ட வாங்க. என்னடா நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ற? முன்னையாவது மரபணு இப்போ என்ன பண்ணாங்கன்னா, விந்துக்கள் ஆணுடைய விந்து குறைவாக இருந்தால் அதை எடுத்து வளர்த்து கொடுப்பாங்க. பெண்ணுக்கு அதே மாதிரி குறை இருந்தால் அந்த முட்டைகள் சென்னை முட்டைகள் எடுத்து வச்சு பண்ணாங்க, ஆண்களை எடுத்து வச்சு பண்ணாங்க. இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களே சொல்கிறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சு கையெழுத்து போட்டு விட்டு அம்பாட்டு போட்டான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொடுக்குற மரபணு தூக்கி இதில் நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்க டாக்டர் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சிக்கோடு இருக்குது. நீ நாளைக்கு மறுபணு பரிசோதனையே செய்ய போனாலும் இது உன் குழந்தை தான்றதுக்கான அவங்க கொடுக்குற பொய்யான போலிச்சான்று கொடுக்குற அளவுக்கான ரெக்கார்ட் ஆகி போச்சு பண்ணி. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய திட்டங்கள் இதுதான். அதுதான் கூட்டு குடும்பம் இருந்தால் இந்த மரபணு மாற்றம் இல்லாம மரபணு ஒரே மரபணுவாக இருந்தால் இந்த குழந்தையின்மைக்கு தொந்தரவே கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம், இதுதான் காரணம், அதுதான் காரணம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஒரு பெரிய காரணமே கிடையாது. அது எல்லாத்துக்கும் தானே இருக்குது. அதே மாதிரி பிரியாணி, அதில் கிடக்கிற மசாலா, அன்றைக்கி கல்யாணத்து அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த கேக்கு வெட்டுறாங்க. அந்த கேக்கில் இருக்கிற அந்த வழவழுப்பு தன்மை சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா கேக் வச்சு அந்த தத்திக்கு புரியவே மாட்டாங்க. இந்த புதுசாக கல்யாணம் பண்ணுற இந்த வயசு பசங்களுக்கும் தெரியல, அந்த கூட்டத்துக்கும் தெரியல. அந்த கேக் அன்னைக்கு தின்னா அந்த மரபணு அந்த குழந்தைக்கு அந்த அந்த உயிரணுக்கள் தங்காது. அதில் ஒரு கெமிக்கல் இருக்கு, அது பாதிக்கப்படும். அதனால தான் குழந்தைங்க தள்ளி போகும். ஒரு முறை 2 முறை அது மாதிரி இதாகிடுச்சுன்னா, அபாசன் ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் ரொம்ப நாள் ஆகிடும். இதுவும் காரணம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இதெல்லாம் கூட்டு குடும்பங்கிறது மிக முக்கியமானது. வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கூட்டா ஒன்றா சேர்ந்து நிற்கணும். அன்றைக்கி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு திருவிழா, ஒரு பக்கத்து ஊர், ஒரு கல்யாணம், தனி குடும்பமாக இருந்தால் அத்தனை பேர் தனித்தனியாக போகிறோம். ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கே தெரியும். ஒரே பத்திரிக்கை கொண்டு வைப்பாங்க. 7 குடும்பம் அங்கே ஒரே இடத்துல இருக்கும். தம்பி நீங்கள் வா, நீ அந்த கல்யாணத்துக்கு போ, தம்பி நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போ. ஒருத்தர் அல்ல 2 பேர் போயிட்டு வரலாம். இல்லை குடும்பமாக போக வேண்டிய நெருக்கமான கூட்டத்துக்கு நெருக்கமாக போகலாம். அதே மாதிரி இன்னொன்று, ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே 3 அறைகள் இருக்கும். இப்போ என்னாச்சுன்னா, ஸ்டோர் ரூம் அறை ஒரே அறை இருந்தால் போதும். ஒரு 8 குடும்பம் இருக்கிற இடத்துல ஸ்டோர் ரூம் அறை ஒன்று இருக்கணும். பெட்ரூம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருந்தால் கூட போதும். ஹாலில் வயசானவங்க ஹாலில் படுத்துக்குவாங்க, குழந்தைங்க ஹாலில் படுத்துக்குவாங்க. எல்லாமே தெரியும். இன்னொன்று, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூட்டு குடும்பம் இருந்தால் ஒரு 3 குடும்பத்துக்கு ஒரே ஃப்ரிட்ஜு போதும். சரிதானே? ஏசி இன்னைக்கு பெரிய ரூமாக இருந்தால் ஒரு ஏசி போட்டுவிட்டா போதும் ஒரு குடும்பத்துக்கு. அல்லது இன்னைக்கு ஒரு தனித்தனியாக ஏசின்னு, ஏசி தேவையில்லை, மரம் வளர்த்தாலே போதும். வீட்டை சுற்றி மரம் வளர்த்தா போதும், ஏசி தேவையில்லை. கேரளாவிலலாம் மரம் வளர்க்குறான். கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் நம்மளால என்ன பண்ணுறான், மரம் இருந்தால் அந்த காங்கிரீட்டை வெட்டிச்சு பொழந்துக்கிட்டு உள்ளே வந்துடுது, கட்டடம் தாங்காது, உடஞ்சி போயிடுது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. கேரளாவில் பல மரங்கள் இருந்ததுனால தான் பல பேர் உயிர் தப்பிச்சிருக்காங்க. அந்த மரங்கள் காத்து நிறுத்தியிருந்திருக்கு வீடுகளை. அது மாதிரி தான் அந்த மரங்கள் மிக முக்கியம். மனிதன் வாழ்க்கைக்கு மரங்கள் முக்கியம். இது எல்லாரும் தயவுசெய்து இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு இதுவும் ஒரு டிவி கூட்டு குடும்பம் வந்து ஒரே டிவி வீட்டுக்கு போதும். எல்இடி டிவி ஒன்று வச்சா போதும். இன்னைக்கு தனித்தனியாக பிரித்து விட்டுன்னு வச்சுங்க, இன்னைக்கு 8 குடும்பத்துக்கு ஒரு டிவி போதும். கூட்டு குடும்பம் இருந்தால் அதே 8 குடும்பம், நீ 4 குடும்பம் வச்சு. இப்போ 4 குடும்பம் தனியாக இருந்தால் ஃப்ரிட்ஜு தனி, ஏசி தனி, டிவி தனி, தேவையான பொருட்கள் தனி, வீடு தனி. எப்படி போகுது? இந்த கூட்டு குடும்பத்தை உடைச்சது இந்த கார்பரேட்டு தான். இந்த கூட்டு குடும்பத்தோட வாழ கற்றுக்குங்க, சொந்த பந்தங்களோட வாழ கற்றுக்குங்க. நல்லது கெட்டதுக்கு இணைஞ்சு போங்க. ஒரு சின்ன சண்டை வந்தாலும் வருத்தம் வந்தாலும் உடனே மறந்து மன்னிச்சு போக கற்றுக்குங்க. பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. பணத்தை விட நட்பு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம். குடும்பத்தில் பணம் இல்லைன்னா, டேய் மச்சான் நான் இருக்கேன்டா, டேய் நண்பா நான் இருக்கேன்டா, டேய் தம்பி என்னடா பாப்பாக்கு ட்ரீட்பட மருத்துவமனை நான் பார்த்துக்கலாம், எதாவது பார்த்துக்கலாம் போது ஒரு தெம்பு தைரியமும் வந்துடும். ஆனால் அதை விட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப மன வருத்தம். அதனால தான் அந்த கூட்டு குடும்பத்துக்கு நோக்கி வாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம இனம் மீண்டும் ஒன்றா வரும். அதை நோக்கி தான் நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது மிக முக்கியம். கூட்டு குடும்பம் ஒன்றா இருங்க, நல்லா இருங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.